ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். டெல்லியில ஒரு சிம்பிளான ஒரு ரொட்டீன் மாதிரி தான் என்னோட லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? நம்ம சேனலுக்கு இங்க ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கும் ஸ்கூல் இல்லாதது இன்னைக்கு ஸ்கூல் வச்சிருந்தாங்க சனிக்கிழமை. ஏன்னா அவனை கொஞ்சம் லேட் அட்மிஷன் போட்டோம் இல்லையா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து போர்ஷன்ஸ் வந்து அதாவது ஒரு லெசன் வந்து எடுத்திருந்தாங்க போல. ஸோ இவனுக்கு அதாவது நியூவா சேர்ந்தவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு காலைல 7:30 to 10:30 வரைக்கும் வந்து ஸ்கூல் வச்சிருந்தாங்க. பெரிய விஷயம் இல்லையா? எந்த ஸ்கூல்ல இது நடக்கும்? கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல நடந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ போயிட்டு அந்த போர்ஷன்ஸை வந்து நடத்திடுறோன்ட்டு வந்து பண்ணாங்க. ஸோ அதுக்காக சும்மா ஸ்நாக் மாதிரி ஸ்வீட் கார்னை பாயில் பண்ணி சால்ட் போட்டுட்டு பால் வந்து காலையில் ஆற்றி கொடுத்து அவரை ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டாச்சு. ஹஸ்பண்டும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. சரி, அப்புறமா 10:30க்கு நான் போகணும். நீங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் வேறையா? ஸோ அதனால நான் அது கூட டக்குன்னு வேலையை கொஞ்சம் முடிச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பன்னீர் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடமிளகாவும் இருக்குது. ஸோ பன்னீரும் இருந்துச்சு. பன்னீரை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே எண்ணெயில் வந்து ஜீரகம் வரமிளகா போட்டுக்கிறேன். கரம் மசாலா ஸ்பைசஸும் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலாவாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரிங்களா? இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாமே அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக சேர்த்து அப்படியே நல்லா சுருள வதக்கி விட்டேன். டைம் இல்லை. ஸோ அப்புறமா குடமிளகாவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சைடில். இங்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாவும் நல்லா பெரிய பெரிய துண்டாக வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இது நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் மசாலாவுக்காக வெறுமிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா கூட கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு என்ன வகையான மசாலா வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சுருள வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா எல்லாமே சேர்த்து உப்பு போட்டு நம்ம வந்து கொதி விட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீரை வந்து சேர்த்து நம்ம வந்து வேக வச்சோம்னாவே முடிஞ்சுங்க. சூப்பராக இருக்கும். நம்ம ஏன்னா பன்னீர் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லது தான். பட் எங்களுக்கு வந்து அது ஏதோ பாலை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்படி ஃப்ரை பண்ணி போடும்போது செம்மையாக இருக்கும். அப்புறமா கையோட கொஞ்சம் ஜீரக ரைஸ் பண்ணிடலாம். அரிசியை களைஞ்சிக்கிட்டு சைடில் வச்சுட்டு நெய் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். அதில் வந்து நெய் நிறைய சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவே நெய் தான். சரிங்களா? ஜீரகம், கரம் மசாலா ஸ்பைசஸ், வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நம்ம அரிசியை போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டுக்கணும். அப்போ தான் அந்த நெய்யோட வாசம் அதில் இறங்கும். சரிங்களா? அப்புறமா நம்ம தண்ணி வச்சு உப்பு போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் வந்து கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் வந்து கொஞ்சம் கசூர் மெத்தி போட்டிருக்கேன். வெந்தயக்கீரையை வந்து காய வச்சது. ஏன்னா அதுதான் இருந்துச்சு. சரிங்களா? அதுவுமே நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு. அதுலேயே கொஞ்சம் கசூர் மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டால் செம்மையாக இருந்துச்சு. வீட்டில் ஹிட் ஆகிடுச்சுங்க இந்த ரெசிபி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஜீரா ரைஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நான் இப்போ தாங்க எம்டி ஸ்டமக்கில் நல்லா ஒரு செம்பு நிறைய தண்ணி குடிக்கிறேன். வேலைன்னு காலையில் ஆயிடுச்சுங்க. அதனால தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை பொடி மிக்ஸ் பண்ணி தோசையை சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நேற்று வச்சு சாம்பார் இருந்துச்சு. சரி, அப்புறம் பன்னீர் கிரேவியை வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு நான் 2 தோசை வச்சு இப்படி எடுத்துக்கிட்டேன்னா எல்லாத்துக்குமே தோசை தான் கொடுத்தேன் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி மதியத்துக்கும் சேர்த்து எல்லாருக்குமே ஜீரா ரைஸ் பண்ணி வச்சாச்சுங்க. அதனால கொஞ்சம் வேலை, ஏன்னா நம்ம போயிட்டு வந்துட்டு மற்ற வேலைகளை பார்க்கணும். காஃபியை போட்டு கொடுத்தாச்சு அவங்களுக்கு எல்லாத்தோடையும். உதிரியாக இங்கே பாருங்களேன், செம்மையாக வந்திருக்கு ஜீரா ரைஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சிக்கன் கிரேவி இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கேரட் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு ஹஸ்பண்டுக்கு எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ட கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அப்புறமா சரின்னு குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகி கிளம்பிட்டேங்க 10:30 மணிக்கு. சின்னவனை வீட்டில் விட்டுட்டு டிவியில் கார்ட்டூனை போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிளம்பிட்டேன் போய் கூப்பிட்டு வரதுக்காக. ஸ்கூலில் வந்து இவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்றனால மெயின் டோரில் உட்கார வச்சுருந்தாங்க. சரி, ரிசப்ஷனில் மெயின் டோருன்ற பாருங்க, ரிசப்ஷனில் தம்பியும் வந்தான். நம்ம பிள்ளை ஒரு நல்ல இடத்துல படிக்கிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. அன்றைக்கெலாம் கூட சின்னதாக கையில் வந்து இடிச்சிடுச்சு அவனுக்கு. இதனால தான் இடிச்சு சிஸ்டர், நாங்கள் வந்து மேம் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து காஃபி எல்லாம் போட்டுட்டு அம்மாச்சி கொடுத்துட்டேன். அப்புறம் நான் மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு மதியம் லஞ்ச் அழிச்சா ஜீரா ரைஸ் அதுக்கப்புறம் அந்த பன்னீர் கிரேவி வச்சு தனுஷோட மூவி வருது, அதுக்கான ப்ரொமோஷன் ஷூட்டு தான். ஸோ அதையும் முடிச்சுட்டு அப்புறமா வீடியோ எடிட்டிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வாங்க வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் டேட் தான் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலமாக இருந்தாலும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, அப்போ வெயில் காலத்துக்கு சும்மாவாக விடுவாங்க, அந்த மாதிரி தாங்க. நாங்களும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தோம். செம்ம வேக்காடு தாங்க முடியலைங்க. இங்கே நம்ம ஊர்லேயே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஆரஞ்சு கேண்டி தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா
கிளம்பலான்னு கிளம்பணும். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன ரிலாக்ஸ் டைம் வேணுங்க. அதே ஏரியாவை ஒரு 30 தடவை இல்லை, ஒரு 2-3 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்களுக்கு பெரிய ட்ரிப்லாம் வேணாங்க, இந்த மாதிரி பைக்கில் நாங்கள் ஃபேமிலியாக இந்த மாதிரி பைக்கில் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். சூப்பராக இருக்குங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நைட் டின்னருக்கு மேகி, அதாவது கேரட் குடமிளகெல்லாம் போட்டு சூப்பராக, அதாவது ஆட்டா நூடுல்ஸ் தாங்க சரிங்களா. அப்புறம் ஸ்கிராம்பிள்டு எக், அதுலேயும் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்து அதையும் பண்ணி கொடுத்தாங்களா. டின்னரும் செமையாக சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஜீட்டாக தாங்க போயிட்டுருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, கொஞ்சம் நார்மலாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சூப்பராக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து கையோடு அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கையோடு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ இன்றைக்கி இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்போன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ரொம்ப குறுகிய நாட்கள் மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக சொல்லுங்கள். அந்த குறுகிய நாட்களும் நல்லா சூப்பராக பண்ணணும். ஸோ அதனால் ஒரு 7 days வச்சுக்கலாமா இல்லை என்ன மாதிரின்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. இவ்வளோ என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணலாமா வேண்டாமான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறீங்க, அதனால தான் எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது சரிங்களா. பாய்.